குருவே சரணம். ஒவ்வொரு சிவாலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா கோவிலினுடைய ஈசான மூலையில் பைரவர் இருப்பார். இவர்தான் சிவாலயத்தினுடைய காவல் தெய்வம். ஒவ்வொரு பெரிய பெரிய சிவாலயங்களில் பார்த்தோம் அப்படின்னா அர்த்தஜாம பூஜை நிறைவே அவர்கிட்ட தான் போய் நிறைவு பண்ணுவாங்க. கடைசி அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு தான் வெளியில் வருவாங்க. காலையில் பூஜையும் அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவர் தான் சிவாலயத்தினுடைய காவல் தெய்வம். அவர் சிவாம்சம் கொண்டவர், காலத்தின் நாயகன், காலசம்ஹார மூர்த்தி. இப்படி எத்தனையோ விஷயங்கள் சொல்லலாம். பைரவருடைய 8 அவதாரம் பார்த்தோம் அப்படின்னா அசிதாங்க பைரவர், ருரு பைரவர், சண்ட பைரவர், குரோத பைரவர், உன்மத்த பைரவர், பீஷண பைரவர், சம்ஹார பைரவர், கால பைரவர், இப்படி எத்தனையோ பைரவ ஸ்வரூபம் இருக்குது. 64 பைரவர்கள். அது ரொம்ப முக்கியமானது 8 பைரவர்கள். அப்போது இந்த பைரவரை வழிபாடு செய்வதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளும் விலகும். இப்போ பைரவருக்கு உகந்த தினம் எது அப்படின்னால் 2 நாட்கள். 1 சனிக்கிழமை, 2 தேய்பிறை அஷ்டமி. ஸோ இந்த தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கும்போது விபூதி வாங்கி தரது ரொம்ப விசேஷம். 2வது செவ்வரளி பூமாலை வாங்கி சாற்றுவது விசேஷம். சிவப்பு பட்டாடை உடுத்துவது விசேஷம். ஜவ்வாது புணுகு சாற்றுவது விசேஷம். உளுந்தினால் செய்யப்பட்ட வடை, அதில் கொஞ்சம் மிளகு அதிகமாக சேர்த்து உளுந்தினால் ஆன வடை மாலை சாற்றுவது விசேஷம். வெண்பொங்கல், தயிர் சாதம் நிவேதனம் செய்வது ரொம்ப விசேஷம். பக்கத்தில் எங்கேயாவது பைரவருக்கு யாகம் நடக்குது அப்படின்னா அந்த யாகத்துக்கு வெண்கடுகு வாங்கி தருவது இன்னமும் விசேஷம். ஆக பைரவரை வழிபாடு செய்வதன் மூலமாக ராகு கேதுவினுடைய தோஷங்கள் விலக வழி கிடைக்கும். அதோட சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா சனீஸ்வரருடைய குரு தான் பைரவர். அப்போது அவருடைய குருவை நாம் வழிபாடு செய்யும்போது சனீஸ்வர பகவான் நமக்கு நல்லதொரு பலனை தருவார். அப்படிங்கிறது தான் ஊர்ஜிதமான உண்மை. ஆக பைரவரை வழிபாடு செய்வதன் மூலமாக கடன் பிரச்சனை நிவர்த்தியாகும். எப்போ வழிபாடு பண்ணுறதுனா ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ராகு காலத்தில் பைரவரை வழிபாடு செய்யும்போது கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கான வழிகள் கண்டிப்பாக கிடைக்கும்.